365 நாட்கள் பைபிள் சவாலின் 100வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 இராஜாக்கள் 10 முதல் 12 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். தேவவசனத்தில் 100 நாட்களை எட்டிய இந்த அழகான மைல்கள் தினமும் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி எங்கள் இதயங்களை மாற்றுகிறது என்பதை நினைவூட்டுகிறது. இந்த வாசிப்பு சாலமோனின் ராஜ்யத்தின் மகிமையையும் மக்கள் தேவனுடைய ஞானத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விளைவுகளையும் காட்டுகிறது. ஆண்டவரே, இந்த முதல் 100 நாட்களிலும் எங்களை நடத்தினதற்காக நன்றி. இனியும் உமது சத்தியத்தை நாடி விசுவாசமாக நடக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் புதிய அர்ப்பணிப்புடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 100 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 1 Kings 10 to 12. Reaching 100 days in God's Word is a beautiful milestone, reminding us that consistency in Scripture strengthens our faith and transforms our hearts. These passages show both the greatness of Solomon's kingdom and the consequences when people turn away from God's wisdom. Lord, thank you for guiding us through these first 100 days. Help us continue seeking your truth and walking faithfully in your ways. Let us begin with gratitude, joy, and renewed commitment. 1 இராஜாக்கள் அதிகாரம் 10. 1 Kings chapter 10. வசனம் 1. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக. Verse 1. And when the queen of Sheba heard of the fame of Solomon concerning the name of the Lord, she came to prove him with hard questions. வசனம் 2. மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். Verse 2. And she came to Jerusalem with a very great train, with camels that bear spices, and very much gold, and precious stones. And when she was come to Solomon, she communed with him of all that was in her heart. வசனம் 3. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. Verse 3. And Solomon told her all her questions. There was not anything hid from the king, which he told her not. வசனம் 4. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரமனையையும். Verse 4. And when the queen of Sheba had seen all Solomon's wisdom, and the house that he had built. வசனம் 5. அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவன் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. Verse 5. And the meat of his table, and the sitting of his servants, and the attendance of his ministers, and their apparel, and his cupbearers, and his ascent by which he went up unto the house of the Lord. There was no more spirit in her. வசனம் 6. ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. Verse 6. And she said to the king, It was a true report that I heard in mine own land of thy acts and of thy wisdom. வசனம் 7. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. Verse 7. Howbeit I believed not the words
until I came, and mine eyes had seen it, and, behold, the half was not told me. Thy wisdom and prosperity exceedeth the fame which I heard. வசனம் 8. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். Verse 8. Happy are thy men, happy are these thy servants, which stand continually before thee, and that hear thy wisdom. வசனம் 9. உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். Verse 9. Blessed be the Lord thy God, which delighted in thee, to set thee on the throne of Israel. Because the Lord loved Israel forever, therefore made he thee king, to do judgment and justice. வசனம் 10. அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலோமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. Verse 10. And she gave the king 120 talents of gold, and of spices very great store, and precious stones. There came no more such abundance of spices as these which the queen of Sheba gave to King Solomon. வசனம் 11. ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தது. Verse 11. And the navy also of Hiram, that brought gold from Ophir, brought in from Ophir great plenty of almug trees, and precious stones. வசனம் 12. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரமனைக்கும் ஊன்றுகால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததுமில்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவுமில்லை. Verse 12. And the king made of the almug trees pillars for the house of the Lord, and for the king's house, harps also in PS altaries for singers. There came no such almug trees, nor were seen unto this day. வசனம் 13. ராஜாவாகிய சாலோமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். Verse 13. And King Solomon gave unto the queen of Sheba all her desire, whatsoever she asked, beside that which Solomon gave her of his royal bounty. So she turned and went to her own country, she and her servants. வசனம் 14. சாலோமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னையல்லாமல். Verse 14. Now the weight of gold that came to Solomon in 1 year was 666 talents of gold. வசனம் 15. ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. Verse 15. Beside that he had of the merchantmen, and of the traffic of the spice merchants, and of all the kings of Arabia, and of the governors of the country. வசனம் 16. சாலோமோன் ராஜா அடித்த பொன்தகட்டால் 200 பரிசைகளைச் செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறைவும் சென்றது. Verse 16. And King Solomon made 200 targets of beaten gold. 600 shekels of gold went to one target. வசனம் 17. அடித்த பொன்தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 3 இராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகை
செய்வித்தான். Verse 17. And he made 300 shields of beaten gold. 3 pound of gold went to one shield. And the king put them in the house of the forest of Lebanon. வசனம் 18. ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். Verse 18. Moreover the king made a great throne of ivory, and overlaid it with the best gold. வசனம் 19. அந்தச் சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இதத்திற்கு இருபுறமும் கைச்சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கைச்சாய்மானங்கள் அருகே நின்றது. Verse 19. The throne had 6 steps, and the top of the throne was round behind, and there were stays on either side on the place of the seat, and 2 lions stood beside the stays. வசனம் 20. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. Verse 20. And 12 lions stood there on the one side and on the other upon the 6 steps. There was not the like made in any kingdom. வசனம் 21. ராஜாவாகிய சாலோமோனுக்கு இருந்த பானபாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகளெல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலோமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. Verse 21. And all King Solomon's drinking vessels were of gold, and all the vessels of the house of the forest of Lebanon were of pure gold, none were of silver. It was nothing accounted of in the days of Solomon. வசனம் 22. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோடே கூட தர்ஷீசின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீசின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். Verse 22. For the king had at sea a navy of Tarshish with the navy of Hiram. Once in 3 years came the navy of Tarshish, bringing gold, and silver, ivory, and apes, and peacocks. வசனம் 23. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலோமோன் ஐசுவரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். Verse 23. So King Solomon exceeded all the kings of the earth for riches and for wisdom. வசனம் 24. சாலோமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முகதரிசனத்தை தேடினார்கள். Verse 24. And all the earth sought to Solomon, to hear his wisdom, which God had put in his heart. வசனம் 25. வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளிப்பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். Verse 25. And they brought every man his present, vessels of silver, and vessels of gold, and garments, and armor, and spices, horses, and mules, a rate year by year. வசனம் 26. சாலோமோன் இரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 இரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை இரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். Verse 26. And Solomon gathered together chariots and horsemen, and he had 1,400 chariots, and 12,000 horsemen, whom he bestowed in the cities for chariots, and with the king at Jerusalem. வசனம் 27. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். Verse 27. And the king made silver to be in Jerusalem as stones,
and cedars made he to be as the sycamore trees that are in the vale for abundance. வசனம் 28. சாலொமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்திற்கு வாங்கினார்கள். Verse 28. And Solomon had horses brought out of Egypt, and linen yarn. The king's merchants received the linen yarn at a price. வசனம் 29. எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு இரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 180 வெள்ளிக்காசுமாயிருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டுவரப்பட்டது. Verse 29. And a chariot came up and went out of Egypt for 600 shekels of silver, and an horse for 150. And so for all the kings of the Hittites, and for the kings of Syria, did they bring them out by their means. 1 இராஜாக்கள் அதிகாரம் 11. 1 Kings chapter 11. வசனம் 1. ராஜாவாகிய சாலொமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். Verse 1. But King Solomon loved many strange women, together with the daughter of Pharaoh, women of the Moabites, Ammonites, Edomites, Zidonians, and Hittites. வசனம் 2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயப்பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலொமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். Verse 2. Of the nations, concerning which the Lord said unto the children of Israel, Ye shall not go into them, neither shall they come in unto you. For surely they will turn away your heart after their gods. Solomon clave unto these in love. வசனம் 3. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவிப்போக பண்ணினார்கள். Verse 3. And he had 700 wives, princesses, and 300 concubines, and his wives turned away his heart. வசனம் 4. சாலொமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. Verse 4. For it came to pass, when Solomon was old, that his wives turned away his heart after other gods, and his heart was not perfect with the Lord his God, as was the heart of David his father. வசனம் 5. சாலொமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். Verse 5. For Solomon went after Ashtoreth the goddess of the Zidonians, and after Milcom the abomination of the Ammonites. வசனம் 6. சாலொமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். Verse 6. And Solomon did evil in the sight of the Lord, and went not fully after the Lord, as did David his father. வசனம் 7. அப்பொழுது சாலொமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினான். Verse 7. Then did Solomon build an high place for Chemosh, the abomination of Moab, in the hill that is before Jerusalem, and for Molech, the abomination of the children of Ammon. வசனம் 8.
இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். Verse 8. And likewise did he for all his strange wives, which burnt incense and sacrificed unto their gods. வசனம் 9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலொமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. Verse 9. And the Lord was angry with Solomon, because his heart was turned from the Lord God of Israel, which had appeared unto him twice. வசனம் 10. அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். Verse 10. And had commanded him concerning this thing, that he should not go after other gods, but he kept not that which the Lord commanded. வசனம் 11. ஆகையால் கர்த்தர் சாலொமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். Verse 11. Wherefore the Lord said unto Solomon, Forasmuch as this is done of thee, and thou hast not kept my covenant and my statutes, which I have commanded thee, I will surely rend the kingdom from thee, and will give it to thy servant. வசனம் 12. ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். Verse 12. Notwithstanding in thy days I will not do it for David thy father's sake, but I will rend it out of the hand of thy son. வசனம் 13. ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமி நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். Verse 13. Howbeit I will not rend away all the kingdom, but will give one tribe to thy son for David my servant's sake, and for Jerusalem's sake which I have chosen. வசனம் 14. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலொமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலிருந்த ராஜகுலமானவன். Verse 14. And the Lord stirred up an adversary unto Solomon, Hadad the Edomite. He was of the king's seed in Edom. வசனம் 15. தாவீது ஏதோமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமிலுள்ள ஆண்மக்களை எல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். Verse 15. For it came to pass, when David was in Edom, and Joab the captain of the host was gone up to bury the slain, after he had smitten every male in Edom. வசனம் 16. அவர்களை எல்லாம் சங்கரிக்குமளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும்போது. Verse 16. For 6 months did Joab remain there with all Israel, until he had cut off every male in Edom. வசனம் 17. ஆதாதும் அவனோடே கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சில ஏதோமியரும் எகிப்திற்கு போக ஓடிப்போனார்கள். ஆதாத் அப்பொழுது ஒரு சிறுபிள்ளையாயிருந்தான். Verse 17. That Hadad fled, he and certain Edomites of his father's servants with him, to go into Egypt, Hadad being yet a little child. வசனம் 18. அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். Verse 18. And they arose out of Midian, and came to Pran, and they took men with them out of Pran, and they came to Egypt, unto Pharaoh king of Egypt, which gave him an house, and appointed him victuals, and gave him land. வசனம் 19.
ஆதாதுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப்பெனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். Verse 19. And Hadad found great favor in the sight of Pharaoh, so that he gave him to wife the sister of his own wife, the sister of Tahpenes the queen. வசனம் 20. தாப்பெனேசின் சகோதரியாகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். அவனை தாப்பெனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள். அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரருடன் இருந்தான். Verse 20. And the sister of Tahpenes bare him Genubath his son, whom Tahpenes weaned in Pharaoh's house. And Genubath was in Pharaoh's household among the sons of Pharaoh. வசனம் 21. தாவீது தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்டபோது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுயதேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். Verse 21. And when Hadad heard in Egypt that David slept with his fathers, and that Joab the captain of the host was dead, Hadad said to Pharaoh, Let me depart, that I may go to mine own country. வசனம் 22. அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுயதேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். Verse 22. Then Pharaoh said unto him, But what hast thou lacked with me, that, behold, thou seekest to go to thine own country? And he answered, Nothing, howbeit let me go in any wise. வசனம் 23. எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய். Verse 23. And God stirred him up another adversary, Rezon the son of Eliada, which fled from his lord Hadadezer king of Zobah. வசனம் 24. தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோடே சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். Verse 24. And he gathered men unto him, and became captain over a band, when David slew them, of Zobah, and they went to Damascus, and dwelt therein, and reigned in Damascus. வசனம் 25. ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசோன் சாலோமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரவேலை பகைத்தான். Verse 25. And he was an adversary to Israel all the days of Solomon, beside the mischief that Hadad did, and he abhorred Israel, and reigned over Syria. வசனம் 26. சேரேதா ஊரிலுள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபெயாம் என்னும் சாலோமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. Verse 26. And Jeroboam the son of Nebat, an Ephrathite of Zerida, Solomon's servant, whose mother's name was Zerah, a widow woman, even he lifted up his hand against the king. வசனம் 27. அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்தரம் என்னவென்றால், சாலோமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது. Verse 27. And this was the cause that he lifted up his hand against the king. Solomon built Millo, and repaired the breaches of the city of David his father. வசனம் 28. எரோபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் காரியசமர்த்தனான வாலிபன் என்று சாலோமோன் கண்டு
யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தையெல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். Verse 28. And the man Jeroboam was a mighty man of valor. And Solomon, seeing the young man that he was industrious, he made him ruler over all the charge of the house of Joseph. வசனம் 29. அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிறபோது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புதுச்சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில். Verse 29. And it came to pass at that time when Jeroboam went out of Jerusalem, that the prophet Ahijah the Shilonite found him in the way, and he had clad himself with a new garment, and they two were alone in the field. வசனம் 30. அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புதுச்சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு. Verse 30. And Ahijah caught the new garment that was on him, and rent it in 12 pieces. வசனம் 31. யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலொமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். Verse 31. And he said to Jeroboam, Take thee 10 pieces, for thus saith the Lord, the God of Israel, Behold, I will rend the kingdom out of the hand of Solomon, and will give 10 tribes to thee. வசனம் 32. ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். Verse 32. But he shall have 1 tribe for my servant David's sake, and for Jerusalem's sake, the city which I have chosen out of all the tribes of Israel. வசனம் 33. அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்குச் செம்மையாய் இருக்கிறதைச் செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படிச் செய்வேன். Verse 33. Because that they have forsaken me, and have worshipped Ashtoreth the goddess of the Zidonians, Chemosh the god of the Moabites, and Milcom the god of the children of Ammon, and have not walked in my ways, to do that which is right in mine eyes, and to keep my statutes and my judgments, as did David his father. வசனம் 34. ஆனாலும் ராஜ்யபார முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோட்டிருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். Verse 34. Howbeit I will not take the whole kingdom out of his hand, but I will make him prince all the days of his life for David my servant's sake, whom I chose, because he kept my commandments and my statutes. வசனம் 35. ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். Verse 35. But I will take the kingdom out of his son's hand, and will give it unto thee, even 10 tribes. வசனம் 36. என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். Verse 36. And unto his son will I give 1 tribe, that David my servant may have a light always before me in Jerusalem, the city which I have chosen me to put my name there. வசனம் 37. நீ உன் மனவிருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு
இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். Verse 37 And I will take thee, and thou shalt reign according to all that thy soul desireth, and shalt be king over Israel. வசனம் 38 நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்குச் செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடிருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். Verse 38 And it shall be, if thou wilt hearken unto all that I command thee, and wilt walk in my ways, and do, that is, right in my sight, to keep my statutes and my commandments, as David my servant did, that I will be with thee, and build thee a sure house, as I built for David, and will give Israel unto thee. வசனம் 39 இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் எந்நாளும் அப்படியிராது என்று சொன்னான். Verse 39 And I will for this afflict the seed of David, but not forever. வசனம் 40 அதினிமித்தம் சாலொமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலொமோன் மரணமடையுமட்டும் எகிப்தில் இருந்தான். Verse 40 Solomon sought therefore to kill Jeroboam. And Jeroboam arose, and fled into Egypt, unto Shishak king of Egypt, and was in Egypt until the death of Solomon. வசனம் 41 சாலொமோனின் மற்ற நடபடிகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலொமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 41 And the rest of the acts of Solomon, and all that he did, and his wisdom, are they not written in the book of the acts of Solomon? வசனம் 42 சாலொமோன் எருசலேமிலே இஸ்ரவேலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். Verse 42 And the time that Solomon reigned in Jerusalem over all Israel was 40 years. வசனம் 43 சாலொமோன் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 43 And Solomon slept with his fathers, and was buried in the city of David his father, and Rehoboam his son reigned in his stead. 1 இராஜாக்கள் அதிகாரம் 12 1 Kings chapter 12 வசனம் 1 ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். Verse 1 And Rehoboam went to Shechem, for all Israel were come to Shechem to make him king. வசனம் 2 ராஜாவாகிய சாலொமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். Verse 2 And it came to pass, when Jeroboam the son of Nebat, who was yet in Egypt, heard of it, for he was fled from the presence of King Solomon, and Jeroboam dwelt in Egypt. வசனம் 3 அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகொபெயாமை நோக்கி. Verse 3 That they sent and called him. And Jeroboam and all the congregation of Israel came, and spake unto Rehoboam, saying. வசனம் 4 உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். Verse 4 Thy father made a yoke grievous. Now therefore make thou the grievous service of thy father,
and his heavy yoke which he put upon us, lighter, and we will serve thee. வசனம் 5. அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். Verse 5. And he said unto them, Depart yet, for 3 days, then come again to me. And the people departed. வசனம் 6. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலொமோன் உயிரோட்டிருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். Verse 6. And King Rehoboam consulted with the old men that stood before Solomon his father while he yet lived, and said, How do ye advise that I may answer this people? வசனம் 7. அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள். Verse 7. And they spake unto him, saying, If thou wilt be a servant unto this people this day, and wilt serve them, and answer them, and speak good words to them, then they will be thy servants forever. வசனம் 8. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி. Verse 8. But he forsook the counsel of the old men, which they had given him, and consulted with the young men that were grown up with him, and which stood before him. வசனம் 9. அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை இலகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். Verse 9. And he said unto them, What counsel give ye that we may answer this people, who have spoken to me, saying, Make the yoke which thy father did put upon us lighter? வசனம் 10. அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு இலகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டுவிரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். Verse 10. And the young men that were grown up with him spake unto him, saying, Thus shalt thou speak unto this people that spake unto thee, saying, Thy father made a yoke heavy, but make thou it lighter unto us. Thus shalt thou say unto them, My little finger shall be thicker than my father's loins. வசனம் 11. இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடே சொல்ல வேண்டும் என்றார்கள். Verse 11. And now whereas my father did lade you with a heavy yoke, I will add to your yoke. My father hath chastised you with whips, but I will chastise you with scorpions. வசனம் 12. 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாமிடத்தில் வந்தார்கள். Verse 12. So Jeroboam and all the people came to Rehoboam the 3rd day, as the king had appointed, saying, Come to me again the 3rd day. வசனம் 13. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடே பேசி. Verse 13. And the king answered the people roughly, and forsook the old men's counsel that they gave him. வசனம் 14. என் தகப்பன உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார்,
நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். Verse 14. And spake to them after the counsel of the young men, saying, My father made your yoke heavy, and I will add to your yoke. My father also chastised you with whips, but I will chastise you with scorpions. வசனம் 15. ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவைக் கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. Verse 15. Wherefore the king hearkened not unto the people, for the cause was from the Lord, that he might perform his saying, which the Lord spake by Ahijah the Shilonite unto Jeroboam the son of Nebat. வசனம் 16. ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறுதரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது? ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். Verse 16. So when all Israel saw that the king hearkened not unto them, the people answered the king, saying, What portion have we in David? Neither have we inheritance in the son of Jesse. To your tents, O Israel, now see to thine own house. David. So Israel departed unto their tents. வசனம் 17. ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவாயிருந்தான். Verse 17. But as for the children of Israel which dwelt in the cities of Judah, Rehoboam reigned over them. வசனம் 18. பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் இரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். Verse 18. Then King Rehoboam sent Adoram, who was over the tribute, and all Israel stoned him with stones, that he died. Therefore King Rehoboam made speed to get him up to his chariot, to flee to Jerusalem. வசனம் 19. அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். Verse 19. So Israel rebelled against the house of David unto this day. வசனம் 20. யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியானபோது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமேயன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. Verse 20. And it came to pass, when all Israel heard that Jeroboam was come again, that they sent and called him unto the congregation, and made him king over all Israel. There was none that followed the house of David, but the tribe of Judah only. வசனம் 21. ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடே யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலொமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமீன் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். Verse 21. And when Rehoboam was come to Jerusalem, he assembled all the house of Judah, with the tribe of Benjamin, and 180,000 chosen men, which were warriors, to fight against the house of Israel, to bring the kingdom again to Rehoboam the son of Solomon. வசனம் 22. தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தையுண்டாகி அவர் சொன்னது. Verse 22. But the word of God came unto Shema the man of God, saying. வசனம் 23.
நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலொமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி. Verse 23. Speak unto Rehoboam, the son of Solomon, king of Judah, and unto all the house of Judah and Benjamin, and to the remnant of the people, saying. வசனம் 24. நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம்தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். Verse 24. Thus saith the Lord, Ye shall not go up, nor fight against your brethren the children of Israel. Return every man to his house. For this thing is from me. They hearkened therefore to the word of the Lord, and returned to depart, according to the word of the Lord. வசனம் 25. யெரொபெயாம் எப்ராயீம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனூவேலை கட்டினான். Verse 25. Then Jeroboam built Shechem in Mount Ephraim, and dwelt therein, and went out from thence, and built Penuel. வசனம் 26. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்ச வசமாய் திரும்புகிறதாயிருக்கும். Verse 26. And Jeroboam said in his heart, Now shall the kingdom return to the house of David. வசனம் 27. இந்த ஜனங்கள் எருசலேமிலுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளைச் செலுத்தப் போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிச்சமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். Verse 27. If this people go up to do sacrifice in the house of the Lord at Jerusalem, then shall the heart of this people turn again unto their Lord, even unto Rehoboam king of Judah, and they shall kill me, and go again to Rehoboam king of Judah. வசனம் 28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. Verse 28. Whereupon the king took counsel, and made 2 calves of gold, and said unto them, It is too much for you to go up to Jerusalem. Behold thy gods, O Israel, which brought thee up out of the land of Egypt. வசனம் 29. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். Verse 29. And he set the one in Bethel, and the other put he in Dan. வசனம் 30. இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். Verse 30. And this thing became a sin, for the people went to worship before the one, even unto Dan. வசனம் 31. அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். Verse 31. And he made an house of high places, and made priests of the lowest of the people, which were not of the sons of Levi. வசனம் 32. யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து. Verse 32. And Jeroboam ordained a feast in the 8th month, on the 15th day of the month, like unto the feast that is in Judah, and he offered upon the altar. So did he in Bethel, sacrificing unto the calves that he had made.
And he placed in Bethel the priests of the high places which he had made. வசனம் 33. தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டினான். Verse 33. So he offered upon the altar which he had made in Bethel the 15th day of the 8th month, even in the month which he had devised of his own heart, and ordained a feast unto the children of Israel. And he offered upon the altar, and burnt incense. பைபிள் சவாலின் 100வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. தேவனுடைய வார்த்தையில் 100 நாட்கள் நடந்தது அர்ப்பணிப்பும் ஆன்மீக வளர்ச்சியும் கொண்ட ஒரு வலிமையான சாட்சி. இன்றைய வாசிப்பு தேவனுடைய ஞானம் வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது என்றும் அவரிடமிருந்து விலகுவது பிரிவையும் இழப்பையும் தருகிறது என்றும் நினைவூட்டட்டும். இந்த 100 நாட்களிலும் எங்களை நடத்தின கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரது வார்த்தையின் மூலம் எங்கள் இதயங்களை தொடர்ந்து வடிவமைக்க அவரை வேண்டுவோம். இந்த பயணம் உங்கள் விசுவாசத்தை எவ்வாறு மாற்றியுள்ளது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை மீண்டும் சந்தித்து இந்த பைபிள் பயணத்தை ஒன்றாக தொடர்வோம். தேவன் உங்களை மிகுந்து ஆசீர்வதிப்பாராக. Day 100 of our Bible challenge is now complete. 100 days in God's Word is a powerful testimony of dedication and spiritual growth. May today's reading remind you that wisdom from God leads to life, while turning away from Him leads to division and loss. Let us thank the Lord for guiding us through these 100 days and ask Him to continue shaping our hearts through His Word. Comment below how this journey has impacted your faith so far. And join us tomorrow as we continue toward completing the Bible together. God bless you abundantly. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.